சென்னை பெரம்பூரில் தாய் கண் எதிரே தண்ணீர் லாரி மோதி 10 வயது மகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் வெங்கடேஷ், இந்த விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் தண்ணீர் லாரி மோதி 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாதவரம் பொன்னியம்மன்மேடு சாய்ராம் சாலையில் வசித்து வருபவர் யாமினி தனியார் பைனான்ஸ் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மகள் சௌமியா பொர்சவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் யாமினி இன்று காலை வழக்கம் போல் சௌமியாவை பள்ளிக்கு அழைத்து சென்றுவிட தனது இருசக்கர வாகனத்தில் வாட்கின்ஸ் தெரு வழியாக வந்து பேப்பர் மில் சாலையில் திரும்பினார். அப்பொழுது அங்கிருந்த பள்ளத்தில் வண்டி செல்லும் பொழுது நிலை தடுமாறி யாமினி இருசக்கர வாகன கட்டுப்பாட்டை இழந்து இடதுபுறமாக கீழே விழுந்தார். அவரது வாகனமும் இடதுபுறமாக விழுந்தது. ஆனால் பின்னால் அமர்ந்திருந்த குழந்தை சௌமியா நிலை தடுமாறி வலதுபுறமாக சாலையில் விழுந்தார். அப்பொழுது பின்னால் வந்த தண்ணீர் லாரி பின் சக்கரம் குழந்தை சௌமியா மீது ஏறி இறங்கியது. சௌமியாவின் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடித்து உயிரிழந்தார். நிலை தடுமாறி கீழே விழுந்த யாமினி எழுந்து பார்த்தபோது தனது மகள் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து துடித்து போனார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த செம்பியம் போலீசார் லாரி ஓட்டுநரான திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகேயனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த சௌமியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி வெங்கடேஷ், உங்களுடைய கள விவரங்களுக்கு.